பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நல்லா வைப்பாருங்க. சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 31:2 நான் வாசிக்கிறேன். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பட்டயத்திற்கு தப்பின ஜனங்கள். எத்தனையோ பட்டயங்கள் நமக்கு விரோதமாய் வந்தது. பிசாசனுடைய கிரியைகள், மந்திரம் என்கிற பட்டயம், பில்லி சுன்யம் என்கிற பட்டயம், வன்கண்கள் என்கிற பட்டயம், சாபம் என்கிற பட்டயம், எத்தனையோ பட்டயங்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனமாக இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இரக்கத்தை பெறும்படி அந்த இரக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் பாராட்டியிருக்கிறார். இரக்கம் பெற்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இரக்கம் பெற்றதுனால உங்கள் குடும்பத்தில் ஒரு இரக்கத்தை கர்த்தர் பாராட்டினபடினால உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார். ஒரு இளைப்பாறுதலை உங்கள் சந்ததிக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போகிறார். பயப்படாதீங்க. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க, அந்த இளைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை கனப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி அவரை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க, அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களை தப்புவித்தீரே உமக்கு நன்றி. எங்கள் மேலே இரக்கத்தை பாராட்டினீரே உமக்கு நன்றி. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீ தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மகனையும் இந்த மகளையும் ஆசீர்வதித்து இரக்கத்தை பாராட்டி இவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கற்றுக் கொடுத்து நீர் கனப்படுத்தி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஐயோ, எனக்கு இளைப்பாறுதலே இல்லைன்னு கலங்குற பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் கனப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தினால் இடைக்கட்டி கர்த்தர் பாதுகாத்து நீர் வழி நடத்தும். அற்புதங்களை செய்யும். உங்கள் நாமம் மையப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மூடி மறைங்க, நடத்துங்க. உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.